ஒரு வழியாக சுதந்திரம் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். எங்களோட ஞாபகமாக இந்த ஒரு செடியை நீங்கள் வச்சுக்கோங்க. காலத்துக்கும் எங்களை மறக்க மாட்டீங்க. என்ன போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க நம்மளை கண்ட்ரி விட்டு வெளில துரத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த செடியை கிஃப்ட்னு நினச்சியா? இது பாம்டா. பாமா? எப்படி? இந்த செடி தமிழ்ல கருவேல மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவில் கிடையவே கிடையாது. இது சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, அமேசான் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் விளையும். இந்த ஒரு செடி மரமா மாறுறதுக்கு ரொம்ப கம்மியான நாள் தான் ஆகும். ராட்சச மாதிரி வளரும். அப்படி இந்த செடி வளர்ந்து பெரிய மரமா ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு 30 இருந்து 50 லிட்டர் தண்ணியை இந்த ஒரு மரம் குடிக்கும். கடுமையான வெயில் காலத்துல 80 இருந்து 100 லிட்டர் தண்ணியை குடிக்கும். இன்னைக்கு நம்ம நட்ட ஒரு 2 மரம் இன்னும் 75 வருஷம் கழிச்சு 11 லட்சம் ஏக்கர் மரமா இந்தியா ஃபுல்லா பரவும். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 450 மரம்னு வச்சுக்கலாம். ஃபியூச்சர்ல 11 லட்சம் ஏக்கர் இன்டு 450 மரம் அப்படின்னு போட்டா 495 கோடி மரம் இந்த ஊர்ல வளரும். ஒவ்வொரு மரமும் 40 லிட்டர் தண்ணி குடிக்கும். 495 கோடி மரமும் 40 லிட்டர் தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? ஒரு நாளைக்கு மட்டும் 19,800 கோடி லிட்டர் தண்ணி இந்த மரம் மட்டும் குடிக்கும். நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா 198 பில்லியன் லிட்டர்ஸ் தண்ணி ஒரு நாளைக்கு இந்த மரம் குடிக்கும். மரம் பேய் மாதிரி வளரும். ஒரே இடத்துல இருக்காது. இதோட ரூட் இங்க இருக்குதுனாலும் தண்ணியை தேடி எவ்வளவு தூரம் வேணாலும் போகும். இந்த ஒரு மரம் ஒரு தெருவுக்கு இருந்தா போதும், மொத்த நிலத்தடி நீரையும் இந்த ஒரு மரமே குடிச்சிடும். இப்ப சொல்றேன், இது பாம் தான். நம்மள ஊரை விட்டு தொத்துறாங்க. இந்த ஒரு செடி போதும் இவங்களை அழிக்கிறதுக்கு.